நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவோட இறுதியில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா, காலையில் எந்திரிச்சதுமே சமையல் கட்டுக்குள்ளே பெண்கள் போயிட்டு சமையல் வேலையை செய்கிறது ரொம்பவே இயல்பான ஒன்று தான். அதில் காலைல எந்திரிச்சதுமே என்ன வேலையை செய்யணும், சமையல் கட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்லது போனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு நாள் காலை விடியுது அப்படிங்கும்போது அது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் ஒவ்வொருத்தருக்குமே. ஏன்னா தூக்கம் என்பதே தற்காலிக மரணம் அப்படின்ட்டு தான் குறிப்பிடப்படுது. அதை தாண்டி நம்ம மறுஜென்மம் எடுக்கிறோம் அடுத்த நாள் அப்படிங்கும்போதே அது ரொம்பவே விசேஷமான நிகழ்ச்சியாக தான் கருதப்படும். இப்போ இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க பெண்கள். வீட்டில் வேலை செய்கிறாங்க அல்லது ஆண்கள் சமையல் கட்டில் செய்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல தான். இது எல்லாத்தையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. யார் சமையல் செஞ்சாலும் சரி, பெரும்பாலும் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா நம்ம பண்ணக்கூடாது தவறு என்னன்னா, நாளைக்கு காலையில் விளக்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த சாப்பிட்ட பாத்திரங்களையோ பயன்படுத்திய பாத்திரங்களையோ கழுவாமல் அப்படியே வைத்து விடக்கூடாது. ரொம்ப முக்கியம். அதுதான் இரவு நேரங்கள்லேயே அதை சுத்தப்படுத்திடணும். முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி ராத்திரியே நம்ம சுத்தப்படுத்திடுறது ரொம்ப நல்லது. மற்ற பாத்திரங்கள் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னா அந்த சமையல் கட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பீங்க. எல்லாருமே அந்த பழக்கம் உடையவர்களாக தான் இருப்பீங்க. இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. பெரும்பாலும் அந்த காலத்தில் நம்ம மண்ணில் செஞ்ச அடுப்பு இருக்கும். அந்த மண்ணில் செஞ்ச அடுப்பு அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெருப்பு அணைக்கிறதுக்காக தண்ணி தெளிக்கிறதா நினச்சிட்டு அந்த அடுப்பை சுற்றி தண்ணீர் தெளித்து விடுவாங்க, உப்பு தண்ணியை தெளித்து விடுவாங்க. அது நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணின ஒரு விஷயம். என்னன்னா, அது சுத்தத்தை ஏற்படுத்துவதோடு அங்கே ஒரு வேளை நீங்கள் மாமிசம் செஞ்சுருக்கீங்க இல்லை அசைவம் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்கன்னா அங்கே அதனால் ஏதாச்சும் துர் ஆற்றல் இருக்கிறது அப்படின்னா அதை விரட்டக்கூடிய ஆற்றல் படைத்தது உப்பு நீர் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மண் அடுப்பில் அதை பண்ணினாங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு கல்லுப்பு கலந்து தண்ணி எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு அந்த டைல்ஸ் இருக்குது அல்லது சிமெண்ட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு சின்ன துணி எடுத்து வலித்து விடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், துடைக்கிறதா நீங்கள் தண்ணியை தெளித்து துடைப்பீங்க. உப்பு கலந்து அந்த தண்ணீரை தொளித்து அதுக்கப்புறமா அதை சுத்தப்படுத்துறது ரொம்பவே சிறப்பு. அடுப்பையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். சரி, அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறீங்க, அதாவது நம்மளோட மறுஜென்மம் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய நாள். பெரும்பாலும் நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்தது காலையில் எந்திரிச்சிட்டு காலை கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளித்தது பிறகு தான் நம்ம சமைக்கணும் அப்படிங்கிற பண்பாட்டில் வளர்ந்தவங்க. ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவசர யுகம். எந்திரிக்கும் போதே பெட் காஃபி குடிச்சிட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிறனால அம்மா சடார்னு போயிட்டு அந்த சமையல் அறையில் போயிட்டு டீ வச்சு எல்லாத்துக்கும் எழுப்பி விட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அன்றைக்கி அடுப்பங்கரைக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது காலை கடன்களை முடித்து விட்டு வாய் கொப்பளித்து விட்டு, அதாவது பல் விளக்கிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு தலைக்குனாச்சும் தண்ணியை தெளிச்சுட்டு அடுப்பங்கரைக்கு முதல்ல போங்க. ரொம்பவே முக்கியம். நேரடியாக அங்கே போக வேண்டாம். ஏன்னா அன்னலக்ஷ்மி வசிக்கின்ற இடம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம உடலில் தண்ணியை தெளிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு நேரமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் கங்கை இருக்கிறதா நினச்சிட்டு தெளிச்சிட்டோம்னா உடல் சுத்தியாக ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுப்பங்கரைக்கு போயிட்டு முதல்ல அங்கே இருக்க ஜன்னலை நீக்கி விட்டுருங்க. நீக்கி விட்டதுக்கு அப்புறமா விளக்கு ஏற்றுறதா இருந்தால் விளக்கு ஏற்றலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டை ஆன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஜன்னலை நீக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த துர்சக்திகளை எல்லாம் வெளியேறதுக்கு தயாராகிடும். அங்கே ஒளி பிறந்துருச்சு அப்படின்னா இருளானது விலகிவிடும் அப்படிங்கிறது அதன் மூலமாக குறிப்பிடப்படுறது. இதை நீங்கள் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக மஞ்சள் கலந்து நீர் எடுத்துக்கங்க. ரொம்ப அதிகமாக வெல்ல வேண்டாம். மஞ்சள் நீர் எடுத்துக்கிட்டு அந்த அடுப்புக்கும் அல்லது அந்த சமையல் கட்டில் லைட்டாக தெளித்து விடுவது ரொம்பவே நல்ல பலன்களை உண்டாக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா நீங்கள் மனதார அன்னலக்ஷ்மியை வேண்டிக்கிட்டு அல்லது அன்னபூரணி தாயை வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுப்பை பற்ற வைக்கலாம். அப்போ அந்த அக்னி பகவானையும் மனசார வேண்டிக்கிட்டு அடுப்பை பற்ற வைக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அன்று எந்த உணவும் தோஷமில்லாமல் இருக்க வேண்டும், சுவையாக இருக்க வேண்டும் நினச்சிக்கிட்டு நீங்கள் சமையல் அறையில் அந்த அடுப்பை பற்ற வைக்கும் போது அன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கப்புறமா நீங்கள் அதில் பாத்திரத்தை வச்சுட்டு சமைக்க ஆரம்பிங்க.
சமைச்சதுமே அதில் எச்சில் படாமல் கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்து வச்சு கடவுளுக்கு நெய்வேத்தியமாக படைச்சிங்க அப்படிங்கும்போது ரொம்பவே நல்ல பல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் இனிமேல் சமையல் கட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்குங்க. நன்றி. இந்த தொகுப்பிற்கான கேள்வி: அஷ்டலக்ஷ்மிகளுள் குழந்தை பாக்கியத்தை நல்கக்கூடிய தேவியின் பெயர் என்ன? இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும். முந்தைய கேள்விகளுக்கான வெற்றியாளர்களின் விவரங்களை அறிந்து கொள்ள கருவறை.in என்ற இணையதளத்தில் சென்று அறிந்து கொள்ளுங்கள்.